சிவாய. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஷ்ஜி பேசுகிறேன். 2025 குரு பயிற்சி பலன்கள். அதில் நான் சிம்ம ராசிக்கு இதில் சிம்மத்திற்கு வரும் குபேர குரு பயிற்சின்னு போட்டிருக்கேன். அது என்ன சிம்மத்திற்கு குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஏன்னா சிம்மத்திற்கு தான் அந்த குபேர குரு பயிற்சி இந்த தடவை நடக்குது. பொதுவாக குபேரரை நம்ம ஜாதகத்தில் அவருடைய நட்சத்திரமாக எங்கே பார்க்குறோம் அப்படின்னா, காலபுருஷனுக்கு 11ஆம் இடமான பூரட்டாதி நட்சத்திரம் தான் குபேரரோட நட்சத்திரம். குபேரரோட ராசி எதுன்னா கும்பராசி அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ குரு பகவான் இந்த தடவை சிம்ம ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி வரார். இதுவரையும் சிம்ம ராசிக்கு 10ஆம் இடமான ரிஷப ராசியில் இருந்தார். இப்போ 11ஆம் இடமான மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வரார். சரி, இந்த பயிற்சியாகக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு எப்படி குபேர குரு பயிற்சியாக இருந்து கோடிகளை, அதே சமயத்தில் சிம்ம ராசியில் உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய பணக்கார யோகத்தை தரப்போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். இப்போ காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்துல பூரட்டாதி நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் அவருடைய சொந்த நட்சத்திரமாக இருக்கார். கும்ப ராசியில் 11ஆம் இடத்துல, அதே சமயத்தில் பூரட்டாதி நட்சத்திரத்தில். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா, ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு பகவானோட நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதே போல் அது லாபஸ்தானமாகவும் சிம்ம ராசிக்கு அமைஞ்சிருக்கு. அந்த இடத்துக்கு தான் இப்போ குரு பகவான் வர்றாரு. அப்போ குரு பகவான் வரக்கூடிய அந்த ராசி சிம்ம ராசிக்கு லாபஸ்தானம் 11ஆம் இடமாக இருக்குது. அதே ராசியில் குரு பகவானோட நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. அதுதான் குபேரரோட நட்சத்திரங்களில் வர குரு பகவானோட நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அதே போல் இந்த 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ராசியவே பார்ப்பார். குரு பகவான் தன்னுடைய ராசினா தன்னுடைய நட்சத்திரம் இருக்கக்கூடிய 11ஆம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடத்தையும் பார்க்குறார். இங்கே சிம்ம ராசிக்கு இது 11ஆம் இடம். அதே சமயத்தில் அவருடைய பார்வை உழுகிற 9ஆம் பார்வையாக அவருடைய பார்வை உழுகிற இடம் சிம்ம ராசிக்கு 7ஆம் இடமான, அதே போல் இப்போ பயிற்சியாகி வரக்கூடிய குரு பகவானுக்கு அது 11ஆம் இடம். இந்த ஒற்றுமையை பார்த்திங்கனாவே தெரியும். இது ஒரு குபேர சம்பத்துன்னு சொல்லலாம். அதே போல் குரு பகவானுடைய பார்வைகள் 5, 7, 9ன்னு இருக்கும். பொதுவாக குரு பகவானுடைய பார்வையில் இப்போ அவருடைய 5ஆம் பார்வை எங்கே வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய 5ஆம் பார்வை சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்துல வரும். அந்த இடத்துலையும் குரு பகவானுடைய அந்த நட்சத்திரம் இருக்கும், விசாக நட்சத்திரம் இருக்கும். இதே போல் அவருடைய 9ஆம் பார்வையிலையும் 5ஆம் பார்வையிலையும் குரு நட்சத்திரம் இருக்கும். இதே போல் 9ஆம் பார்வைக்கும் குரு நட்சத்திரம் இருக்கும். அதே போல் அவர் உட்கார்ந்து இருக்கிற அந்த குரு பகவான் இருக்கிற இடத்துக்கும் குரு நட்சத்திரம் இருக்கும். இப்படி குரு பகவானுடைய நட்சத்திரங்கள் மட்டும் இல்லாத அவருடைய 7ஆம் பார்வையில் குருவோட வீட்டையும் பார்ப்பார். அப்போ சிம்ம ராசிக்கு பாருங்கள் 3, அது ராசிக்கு 3, 5, 7 இந்த 3 இடத்துலையும் குரு பகவான் சம்மந்தப்படுவார். அதே போல் அவர் குரு உட்கார்ந்துருக்கிற இடத்துக்கும் குரு இந்த தடவை உட்கார்ந்துருக்க இடத்துக்கும் குரு பகவான் சம்மந்தப்படுவார். குரு இல்லாத இடமே இல்லைங்கிற அளவுக்கு சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய யோகத்தை கொடுக்க போகுது. இதுதான் குபேர யோகம்னு சொல்கிறது. நான் சொன்னது நீங்கள் தெளிவாக அதே சமயத்தில் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிம்ம ராசிக்கு இந்த குரு பயிற்சி 11ஆம் இடத்துக்கு வருது. அந்த இடத்துல குரு பகவானோட நட்சத்திரம் புனர்பூசம் இருக்குது. அங்கே குரு சம்மந்தப்பட்டுட்டார். அது லாபஸ்தானம்.
அதுக்கடுத்து அங்கேருந்து அவருடைய பார்வை 5, 7, 11ன்னு வரும். அப்போ குரு பகவானோட பார்வை மிதுன ராசியிலிருந்து 5ஆம் பார்வையாக பார்க்குறது சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம். அந்த இடத்துல பாருங்கள் குரு பகவானோட நட்சத்திரம் விசாகம் இருக்கும். அதே போல் குரு பகவானோட வீட்டையே குரு பகவான் பார்ப்பார். சிம்ம ராசிக்கு அது 5வது இடம். அதே போல் குரு பகவானுக்கு 9ஆம் பார்வையாக இருக்கக்கூடிய இடம் வந்து காலபுருஷனுக்கு 11ஆம் இடமாக வரக்கூடிய லாபஸ்தானம். அங்கேயும் குரு பகவானோட நட்சத்திரம் இருக்கும். இது சிம்ம ராசிக்கு தான் லாபத்தை கொடுக்குது. சிம்ம ராசிக்கு குபேர பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன் மற்ற ராசிக்கும் எல்லாமே குரு பகவானோட பார்வை அங்கே தான் இருக்குனால எந்த ராசிக்கும் அது 11ஆம் இடமாக வரல. சிம்ம ராசிக்கு மட்டும்தான் இந்த குரு பெயர்ச்சி 11ஆம் இடமாக வருது. அதனால இந்த சிம்ம ராசியில் இருக்கிறவங்க இவங்களுக்கு இது ஒரு குபேர குரு பெயர்ச்சின்னு எடுத்துக்கலாம். இந்த சிம்ம ராசிக்கு ஒரு சிறப்பான பலனாக இந்த பலனை எடுத்துக்கலாம். இப்போ சிம்ம ராசிக்கு பார்த்திங்கன்னா மே 14 அன்னைக்கு குரு பெயர்ச்சி ஆகிறாரு. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கார். அந்த 11ஆம் இடத்து பலன்கள் எல்லாமே அந்த பூரணமாக பண விஷயங்களில் எல்லாமே வந்து சிம்ம ராசிக்கு கிடைக்க போகுது. அதே சமயத்தில் 3ஆம் இடம் ஜெயஸ்தானம், வீரியஸ்தானம், அதே போல் முயற்சி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கும் வந்து குரு பகவானுடைய பார்வை அந்த இடத்தோட பலனையும் கொடுக்க போகுது. அதே சமயத்தில் 7ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கலத்திரஸ்தானம், அதே போல் அந்த இடத்த கூட்டு தொழிலுக்கும் சொல்லலாம், நண்பர்களுக்கும் சொல்லலாம். இப்படி அந்த இடத்தோட பலனையும் வந்து குபேர சம்பத்தோடு வந்து இந்த தடவை சிம்ம ராசிக்கு பலன்களாக இந்த குரு பயிற்சியோட பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஏன்னா சிம்ம ராசிக்கு இந்த தடவை வந்து குரு பயிற்சி ஆனது வந்து லாப குருவாக வந்திருக்காரு. இதை லாப குருன்னு சொல்கிறத விட குபேர குருன்னு சொல்லலாம். அதனால் இப்போ ஒருத்தருக்கு லாபம் கிடைக்கணுன்னா அவர் தொழில் வியாபாரம் வளர்ச்சியாக இருக்கும், நல்ல வருமானம் வரும். அப்படி இந்த தடவை தொழிலும் சரி வியாபாரமும் சரி இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதே போல் வேலையில் இருக்கவங்களுக்கும் வேலையில் நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும், அதே போல் நல்ல வருமானமும் வரும். அதே போல் இந்த சிம்ம ராசிக்காரங்க செய்கிற முயற்சியெல்லாம் ஜெயிக்கும். அந்த முயற்சிகள்லாம் நல்ல வருமானம் வரும். அதே போல் 3ஆம் இடங்களில் இளைய சகோதரர்களே சொல்லக்கூடிய இடம். சகோதரர்களால் நல்ல அனுகூலமான அதே சமயத்தில் நல்ல உதவிகளும் நல்ல பலன்களும் கிடைக்கும். சகோதரர்களால் ஒரு மன மகிழ்ச்சி கிடைக்கும். இது போல் சிம்ம ராசிக்கு இந்த தடவை குரு பெயர்ச்சி ஆகி இருக்கிறதுல திருமண விஷயங்கள் மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உண்டாக்கும். 7ஆம் இடத்துல குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால திருமண முயற்சிகள் வந்து சக்ஸஸை கொடுக்கும். திருமணங்கள் நல்லபடியாக நடக்கும். இதில் சிம்ம ராசியில் இருக்க ஆணோ பெண்ணோ அவங்களுக்கு நல்ல பெண் அல்லது நல்ல ஆண் அது மாதிரி கணவனோ அல்லது மனைவியோ அமைஞ்சு அதன் மூலமாக நல்ல பொருளாதார வளர்ச்சி கூடும். ஏன்னா இந்த குரு பயிற்சி லாப குருவாக இருந்து 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணத்துக்கு பிறகு இவங்களுடைய தொழில் வியாபாரம் அதே சமயத்தில் வருமானம் எல்லாம் வந்து அபரிதமாக கூடுதலாக இருக்கும். அதே போல் திருமணம் ஆனவங்களுக்கு மேலும் நல்ல ஒரு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கு அதே போல் குடும்பத்தில் நல்ல பலன்கள் ஏற்படுறதுக்கு வளர்ச்சிகள் ஏற்படுறதுக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய அளவுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும். அதே சமயத்தில் சிம்ம ராசிக்கு 5ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்குறாரு. 5ஆம் இடங்கிறது பூர்வ புண்ணியம், குலதெய்வம், குழந்தைகளை சொல்லக்கூடிய இடம். இந்த குழந்தைகள் அதே மாதிரி குழந்தைங்களால் நல்ல ஒரு பலன் உண்டாகும். குழந்தைங்களோட கல்வி அதே போல் உடல்நிலை குழந்தைங்களோட திறமை இதனால் பெற்றோர் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பலன் உண்டாகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறப்பு உண்டாகும். அதே சமயத்தில் 5ஆம் இடங்கிறது குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய இடம். குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் இந்த தடவை முழுமையாக கிடைக்கும்.
ஓ வாழ்க்கையில் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி சொல்கிற மாதிரி இந்த குரு பயிற்சி அமையும். அதே போல் இந்த 5ஆம் இடங்கிறது அதிர்ஷ்டத்தை சொல்கிற இடம். திடீர் அதிர்ஷ்டங்களை, அதுவும் 11ஆம் இடத்துல குரு பகவான் இருந்து 5ஆம் இடத்தை நேர் பார்வையாக பார்க்குறாரு. குரு குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அதனால் திடீர் அதிர்ஷ்டத்தை கூட குரு பகவான் வந்து இந்த குரு பயிற்சியில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம். எந்த தொழில் செஞ்சாலும் சரி, எந்த வியாபாரம் செஞ்சாலும் சரி, அதில் திடீர் வளர்ச்சி ஏற்படும். திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்துரும். அதே போல் நல்ல வருமானம், வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகளை அதிகரிக்கும். அதே போல் வீடு, இடம், நிலம், வாகனம் வாங்கக்கூடிய அந்த ஆசைகளை நிறைவேற்றி கொடுக்கும். கனவுகள், உங்களுடைய கனவு வாழ்க்கை இந்த இடத்துல வந்து நிஜமாகும். ஏன்னா குருவோட பார்வை அந்த மாதிரி பலன்களை கொடுக்கும். அதே போல் 3ஆம் இடத்துக்கு குரு பகவானுடைய பார்வை வந்து நிறைய வெற்றிகளை கொடுக்கும். அதே மாதிரி புதிய முயற்சிகள், எல்லா முயற்சியும் ஜெயிக்கும். இப்போ லாபத்தில் இருக்கிற குரு பகவான் லாபத்தை மட்டும் கொடுக்க மாட்டார். ஏற்கனவே உங்களுக்கு இருக்கிற எந்த ஒரு பொருளையும் 2வது தடவை வாங்கக்கூடிய சூழ்நிலையும் அதே போல் தகுதியும் கொடுப்பார். பொதுவாக ஒருத்தர் ஒரு கார் வச்சுருந்தாருன்னா 2வது கார் வாங்குறது, ஒரு வீடு வச்சுருந்தா 2வது வீடு வாங்குகிற மாதிரி, இது மாதிரி இடம், சொத்து, வாகனங்கள்லாம் அதிகரிக்கக்கூடிய நிலையை இந்த 11ஆம் இடத்துக்கு குரு கொடுப்பார். அதே போல் சிம்ம ராசிக்கு இந்த முறை குரு பகவானால் அமையக்கூடிய இந்த குரு பயிற்சி வந்து குபேர குரு பயிற்சின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா குபேர குரு பயிற்சி வந்து சிம்ம ராசிக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு. இந்த 11ஆம் இடம் காலபுருஷனுக்கு 11ஆம் இடம் கும்பராசி, சிம்ம ராசிக்கு 11ஆம் இடம் மிதுன ராசி. இந்த ரெண்டுக்கும் குரு பகவானோட நட்சத்திரம் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் குருவோட சம்பந்தம் இருக்குது. இந்த பயிற்சியில், குரு பயிற்சியில் சிம்ம ராசிக்கு குபேர குரு பயிற்சி அப்படிங்கிறதான் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்க மட்டும் கீழே இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.